இது கடைசி காலம். இதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நம்மை சுற்றி நடக்கும் காரியங்களை பார்க்கும்போது இது மேலும் உறுதிப்படுகிறது. முன்னெல்லாம் இப்படி இல்லையே, ஏன் தான் இப்போ இப்படி நடக்குதோ என்று பலர் சலித்து கொள்வதுண்டு. ஆம், இன்று உலக அளவில் பல தேசங்களில், பட்டினங்களில், சமுதாயங்களில் விரும்பத்தகாத எதிர்மறையான காரியங்களைத்தான் பார்க்க முடிகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல இப்பொழுது பல குடும்பங்களில் திருமண வாழ்க்கையில் சரியான புரிதல் இருப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை, மேலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. பொதுவாக பாருங்கள், குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள், பிரிவுகள் வெகு சீக்கிரத்தில் திருமண வாழ்க்கை சலித்து போய் திருமண முறிவில் கொண்டு போய் விடுகிறது. இப்படி குடும்பங்களில் நடக்கும் விஷயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். கடைசி நாட்களில் மனிதர்களிடையே, மனிதர்களுக்குள் நடைபெறும் மாற்றங்கள் என்ன என்பதை வேதம் தெளிவாக கூறுகிறது. அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 தீமோத்தேயு 3:1-4 வரை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று. இந்த வசனத்தில் சொன்னபடி இவை அனைத்தும் ஏற்கனவே நடந்து கொண்டுதான் வருகிறது. தற்போது சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான 3 விஷயங்களை பற்றி பார்ப்போம். நம்பர் 1, முறையற்ற உறவுகள் அல்லது திருமணத்தை மீறிய உறவுகள். நம்பர் 2, கொலைகள். நம்பர் 3, திருமண முறிவுகள், அதாவது விவாகரத்து. நம்பர் 1, முறையற்ற உறவுகள் அல்லது திருமணத்தை மீறிய உறவுகள். இன்றைய உலகில் முறையற்ற உறவுகள் அல்லது திருமணத்தை மீறிய உறவுகள் அதிகரித்து வருவதாக பலர் கூறுகிறார்கள். கணவன் மனைவிக்கிடையே நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றை சீர்குலைக்கும் இவ்வகை உறவுகள் தனிநபரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, முழு குடும்பத்தையும் மிகவும் பாதிக்கின்றன. இதன் விளைவாக குடும்பங்களில் சண்டைகள், மன அழுத்தம், சோர்வு, குழந்தைகளின் மனநல பிரச்சனைகள் போன்ற பல சமூக பிரச்சனைகள் உருவாகின்றன. இவ்வகை உறவுகளில் இருக்கும் ஆண் அல்லது பெண் தங்களது குடும்பம், குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இவர்கள் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். நம்பர் 2, கொலைகள். பலர் வேதனையுடன் கண்ணீர் வடிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கொலைகள். முறையற்ற உறவுகள், திருமணத்தை மீறிய உறவுகள், இன்னும் பல காரணங்களினால் குடும்பங்களுக்குள் கொலைகள் நடப்பதை நாம் ஊடகங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இதில் பிள்ளைகள் தாயை கொலை செய்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றோர்கள் கொலை செய்கிறார்கள், சகோதரன் தன் சகோதரனை கொலை செய்கிறான், புருஷனை கொலை செய்கிற பெண்களும் மற்றும் மனைவியை கொலை செய்கிற புருஷர்களும் இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பணத்திற்காக கொலை செய்கிற ஒரு கலாச்சாரத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. நம்பர் 3, திருமண முறிவுகள், அதாவது விவாகரத்து. திருமணம் என்பது அன்பு, நம்பிக்கை, பொறுமை, விட்டு கொடுத்தல் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் மீது கட்டி எழுப்பப்படும் உறவாகும். ஆனால் இன்றைய காலத்தில் திருமண முறிவுகள், அதாவது விவாகரத்துகள் உலகம் முழுவதும் அதிகரித்து வருகின்றன. இதற்கு கணவன் மனைவிக்கிடையேயான நம்பிக்கையின்மை, திருமணத்திற்கு புறம்பான உறவுகள், மதுபானம் மற்றும் போதைப்பொருள் பழக்கம், பொருளாதார சிக்கல்கள், பணம் மற்றும் சொத்து தொடர்பான மோதல்கள் மற்றும் சிறிய கருத்து வேறுபாடுகளை கூட சமரசமாக தீர்த்து கொள்ள முடியாத மனநிலை போன்ற பல காரணங்கள் உள்ளன. இதன் விளைவாக கணவன் மனைவி மட்டுமல்ல, குழந்தைகளும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். பல குழந்தைகள் பெற்றோரின் பிரிவால் பாதுகாப்பின்மை, மன அழுத்தம், கல்வி பாதிப்பு மற்றும் உணர்ச்சி ரீதியான காயங்களை அனுபவிக்கிறார்கள். ஒரு திருமண முறிவு என்பது 2 நபர்களின் பிரிவு மட்டுமல்ல,
அது 2 குடும்பங்களையும் பலரின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக மாறுகிறது. எனவே முறையற்ற உறவுகள் அல்லது திருமணத்தை மீறிய உறவுகள், கொலைகள் மற்றும் விவாகரத்து நடக்காமல் இருக்க நாம் கருத்தாய் ஜெபிப்போம்.